சக்தி மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி மாணவி ஸ்ரீமதி 600க்கு 589 மதிப்பெண்கள் பெற்று மாவட்ட அளவில் முதலிடம் பெற்று சாதனை. சக்தி மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி காணியாமூர், சின்னசேலம், கள்ளக்குறிச்சி. சேர்க்கைக்கு வரவேற்கிறோம். நம்பிக்கையே எங்கள் பாரம்பரியம். அன்பார்ந்த மக்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக் பிள்ளை அண்ட் வெல்கம் டு தி கே டிவி. சவுக்கு சங்கரோட டிவிஎஸ்சி கேஸ், இதை பற்றி நேற்று கோர்ட்டில் நடந்த வாதங்கள், பிரதிவாதங்களை பற்றியும் தீர்ப்பை பற்றியும் பார்த்துருப்போம் மக்களே. பார்க்காதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷன் நீங்கள் பார்க்கலாம். என்னென்னால் இதில் ஒரு சில விஷயங்கள் நேற்று நான் சொல்வதற்கு தவறிவிட்டேன்னு தான் சொல்லணும். ஏன்னா நேற்றைய பொறுத்தளவுக்கு அந்த தீர்ப்பு கொடுத்த ஆர்டரில் என்ன மாதிரி மென்ஷன் பண்ணப்பட்டிருக்குன்றதை மட்டும்தான் பார்த்துருப்போம். இன்றைக்கி சில முக்கியமான விஷயங்களை பற்றி பார்க்க போகிறோம் மக்களே. என்னென்னால் முக்கியமாக அங்கே எதிர்வாதி, அதாவது எதிர்வாதின்றது இந்த இடத்தை பொறுத்த சவுக்கு சங்கரை சொல்லணும். சவுக்கு சங்கரை பொறுத்தளவுக்கு என்ன வாதிடப்பட்டிருக்கு அவங்க தரப்புலன்னு பார்த்தால், அந்த சுஜாதா அப்படிங்கிற ஒரு பெயர் கொண்ட பென்ட்ரைவே இல்லையே, அது எங்கே போச்சுன்னு கேட்குறாங்க இல்லைங்களா. அந்த பென்ட்ரைவ் என்ன ஆச்சு, என்ன பண்ணப்பட்டது சவுக்கு சங்கரால், இது எல்லாத்தையுமே சவுக்கு சங்கரே ஒரு பேட்டில் பேசியிருப்பார். என்ன பேசார் அப்படிங்கிறத பற்றியும், எல்லாத்துக்கும் மேலே சவுக்கு சங்கர் தரப்பு அட்வொகேட் ஒரு வார்த்தை பயன்படுத்தியிருக்கிறாங்க சவுக்கு சங்கரை பற்றி. ஏன் சவுக்கு சங்கரை டார்கெட் பண்ணுறாங்க? இப்போது சவுக்கு சங்கர் ஆச்சிமுத்து சங்கர் இவர் விசில் ப்ளோயர் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறாங்க. எங்கேருந்து விசில் வாங்கி ஊதினாருன்ற தெரில மக்களே. அது எங்கேருந்து விசில் வாங்கி ஊதினார் அவர் அப்படிங்கிறத பற்றியும் டீட்டெயில்டாக விரிவாக பார்க்க போகிறோம் இந்த பதிவில். சவுக்கு சங்கர் மீது தொடர்ந்து இப்பொழுதும் பல வழக்குகள் பாய்ந்து கொண்டிருக்கின்றன மக்களே. இது எல்லாமே இப்பொழுது போடக்கூடிய வழக்குகள் அப்படிங்கிறது இதுக்கு மேலே சார்ஜ் ஷீட் பண்ணப்படணும். லோவர் கோர்ட்டில் போயிட்டு அது நம்பர் ஆகணும். நம்பர் ஆகி அட்மிஷனுக்கு போய் நம்பர் ஆகி அதுக்கப்புறம் ட்ரையல் நடந்து ட்ரையலுக்கு பிறகு கன்விக்ஷன் கொடுக்கப்படுமா கொடுக்கப்படாதா அப்படிங்கிறதுலாம் இட்ஸ் லெங்தி ப்ராசஸ். இது ஒரு புறம் நடந்து கொண்டிருக்கின்றன. ஆனால் சவுக்கு சங்கர் பண்ண அவருடைய லைஃப்பில், அதாவது த சோ கால்டு விசில் ப்ளோயர், the so-called media person, the so-called media CEO, இதெல்லாம் ஆரம்பமான இந்த ஒரு தருணம் இருந்தது பார்த்தீங்களா மக்கள். 2008 சவுக்கு சங்கர் மீது தொடரப்பட்ட டிவிஎஸ்சி வழக்கு. அந்த டிவிஎஸ்சி வழக்கு அப்படிங்கிறது ஹைகோர்ட்டில் இன்றைக்கி அப்பீலுக்கான ஒரு நம்பரிங்க்கு போயிருக்கு அப்படின்னு சொல்லணும். ஸோ இதை பற்றி டீட்டெயிலாக நேற்று ஒரு வீடியோ போட்டிருப்போம் மக்களே. பார்க்காதவங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், பார்க்கலாம் நீங்கள். பட் என்னென்னா இதில் ஒரு சில விஷயங்கள் நம்ம மேஜராக பார்க்க வேண்டியது இருக்குது. முக்கியமாக லோவர் கோர்ட்டில் ஒரு பாயிண்ட்டை மையப்படுத்தியிருக்கிறாங்க. சுஜாதா அப்படிங்கிற பெயரில் இருக்கக்கூடிய பென்ட்ரைவ் அப்படிங்கிற மெட்டீரியல் ஆப்ஜெக்டை இங்கே ப்ரெசென்ட் பண்ணவே இல்லையே, எப்படி இந்த வழக்கு எடுத்துக்க முடியும்னு கேட்டிருக்கிறாங்க இல்லைங்களா. யாரும் சவுக்கு கேட்டிருக்கிறாங்க. இப்போ நம்ம சொல்வோம், சுஜாதா அப்படிங்கிற நேம் கொண்ட பென்ட்ரைவ் அப்படிங்கிறதை என்ன ஆச்சு அப்படிங்கிறத பற்றி சவுக்கு சங்கரே அரௌண்ட் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி சொல்லலாம் மக்களே. எங்கள் டேட் சரியாக ஞாபகம் இல்லை. அவருடைய பேட்டிகளை பார்த்து கொண்டிருந்த சமயத்தில் இந்த டிவிஎஸ்சி வழக்கை பற்றி, ஏன்னா இந்த டிவிஎஸ்சி வழக்கு அப்படிங்கிறது நாம் வெளியிடுவதற்கு முன்பு வரை சவுக்கு சங்கர் என்ன சொன்னாரோ அதுதான் நேரட்டிவாக இருந்துச்சு. அதாவது ரெண்டு பேர் பேசிக்கிட்டாங்க, அவங்க ஏதோ ஒரு தகவலை பரிமாறிக்கிட்டாங்க, ஒரு மிகப்பெரிய ஒரு சீட்டை பரிமாறிக்கிட்டாங்க. அதை இவர் ஒன்றும் பண்ணாமல் அவங்களே ஏதோ லீக் பண்ணிக்கிட்டு இவர் மேலே பழிய தூக்கி போட்டாங்க, என்னென்னமோ பேசிகிட்டு இருந்துப்பார். அந்த சமயத்தில் ஒரு பென்ட்ரைவ் ஒன்று இதில் ஏதோ ஈடுபட்டதாக சொன்னாங்களேன்னு கேட்குறப்போ, அந்த பெண்டெல்லாம் கிடையாதுங்க, அதெல்லாம் எப்போதைக்கு உடச்சி போட்டாச்சு நான் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஸோ அந்த பென்ட்ரைவ் அப்படிங்கிறது சுஜாதா அப்படிங்கிற இவருடைய தங்கை பெயரில் இருந்த பென்ட்ரைவை இவர் ஒரு இன்டர்வியூவில் பேசியிருப்பார். அந்த பெண்டெல்லாம் கிடையாதுங்க, எப்போதைக்கு நான் உடச்சி போட்டாச்சு இந்த பென்ட்ரைவை, ஆனால் எனக்கு கிட்ட ஒரு காப்பி இருந்துச்சு, அந்த காப்பி எங்கே இவங்ககிட்ட இருக்குதோன்னு செக் பண்ணுறதுக்காக போலீஸ் மொத்த பேரும் வீட்டுக்கு வந்தாங்க. அந்த சமயத்தில் என் ஷூலாம் கழட்டி செக் பண்ணாங்க, சாக்ஸ்லாம் கழட்டி செக் பண்ணாங்க, ஆனால் நான் அதை சின்ன மெமரி கார்டில் ஷூக்கு உள்ளே நான் மறைச்சி வச்சுருந்தேன் அப்படின்னு அவரே ஒரு இன்டர்வியூவில் பேசியிருப்பார் மக்களே. அப்பொழுது நமக்கு தெளிவாக தெரிகிறது. இப்போ இந்த ஆர்டரை படித்து பார்க்குறப்பவும் அப்பொழுது பென்ட்ரைவை நான் உடச்சி போட்டுட்டேன், அது உடஞ்சி போச்சு, இல்லை உடச்சி போட்டேன்னு சொல்லியிருப்பார். உடச்சி போட்டுட்டேன் அப்படிங்கிற வார்த்தை ஒரு இன்டர்வியூவில் வந்திருக்கும். இன்னொரு இன்டர்வியூவில் பார்த்தீங்கன்னா அதில் கார் மேலே ஏறிடுச்சுன்னு பேசியிருப்பார்.
ஸோ மாற்றி இதை பேசியிருப்பார் 2-3 இன்டர்வியூஸில். பட் எப்படியாக இருந்தாலும் அந்த பென்ட்ரைவ், இவருடைய பென்ட்ரைவ் இவர் ஆக்சஸ் பண்ணியிருக்காரு. அந்த ஆக்சஸ் பண்ணதுக்கான சாட்சிகள் இருக்கிறார்கள் ஆஸ் பர் த சார்ஜ் ஷீட். ஸோ இப்படி இருந்த பட்சத்தில் இந்த பென்ட்ரைவ் அப்படிங்கிறது தான் மெட்டீரியல் ஆப்ஜெக்ட்டு. இது கிடச்சதுன்னா கேஸ் ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிரும். ஏன்னால் ஃபாரன்சிக் டீமை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு இவருடைய அந்த டிபிஎஸ்சி டைரக்டருடைய லீகல் அட்வைசருடைய சிஸ்டமில் ஒரு எக்ஸ்டர்னல் டிவைஸ் கால்டு பென்ட்ரைவ், த நேம் ஆஃப் சுஜாதா, இந்த லிங்க்கில் அந்த பென்ட்ரைவ் ஆக்சஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறதை டீட்டெயிலாக கொடுத்துருக்குறாங்க. இப்போது இவர்கிட்ட அந்த பென்ட்ரைவ் மெட்டீரியல் ஆப்ஜெக்ட் கிடச்சிருச்சு அப்படின்னால் இதோடைய அந்த லிங்க்கும் ஒத்து போயிடுச்சுனால் கேஸ் வந்து இட் வில் பிகம் அ ஓப்பன் அண்ட் ஷட் கேஸ். ஸோ கோர்ட் அதுக்கு மேலே விசாரிக்க ஒன்றுமே இல்லைன்ற மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் இந்த பென்ட்ரைவ் எடுத்து உடச்சி போடுறது தான் முதல் வேலையாக இருந்திருக்கிறது சவுக்கு சங்கருக்கு. ஸோ பென்ட்ரைவை எடுத்து உடைச்சிருக்காரு. எப்படி உடைச்சாருன்னு ஒரு சொல்லியிருப்பார். காரை வந்து ஏற்றி உடைச்சுன்னு ஒரு இது பேசியிருப்பார். ஸோ எப்படியோ என்னவோ பென்ட்ரைவ் உடைக்கப்பட்டது சவுக்கு சங்கரால். இதற்கு நாள் அந்த மெட்டல் ஆப்ஜெக்ட் கிடச்சிச்சுன்னா இந்த ஃபாரன்சிக் டீம்லேருந்து வெளியேறக்கூடிய லிங்க்கும் பென்ட்ரைவ் வந்து ஆக்சஸ் பண்ண கிடைக்கிற லிங்க்கும் ஒரே லிங்காக இருக்குது அப்படிங்கிறதே ட்ரையல் கோர்ட்டில் பார்த்துட்டாங்கன்னா கேஸ் பிகம் ஓப்பன் அண்ட் ஷட் கேஸ். ஸோ மெட்டீரியல் ஆப்ஜெக்ட் கிடைக்காத மாதிரி பார்த்துக்கிட்டாங்க. ஆனால் இன்னொரு விஷயம் மக்களே, இந்த பென்ட்ரைவ் இந்த பர்டிகுலர் பென்ட்ரைவ் எங்கேருந்து வாங்கப்பட்டது, எந்த கடையில் வாங்கினாங்க, யார் வந்து வாங்கினாங்க, இது எல்லாத்தையும் பில்லோட கொடுத்துருக்குறாங்க போலீஸ் தரப்பு, இந்த ப்ராசிக்யூஷன் தரப்புலேருந்து டு த ஹை கோர்ட். ஸோ இந்த ஒரு பில்லும் கூட சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்றது சொல்கிறாங்க இந்த சார்ஜ் ஷீட்டை பொறுத்தளவுக்கு. இது ஒரு பாயிண்ட் மக்களே. செகண்ட் மிக முக்கியமான பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, இவங்க தரப்பில் வாதாடி இருக்கிறாங்க சவுக்கு சங்கர் வந்து விசில் ப்ளோயரு, அதனால் அவரை வந்து இங்கே டார்கெட் பண்ணுறாங்கன்னு சொல்லி பேசியிருக்கிறாங்க. சரி மக்களே, நம்ம ஒரு விஷயத்தை இங்கே பார்க்கணும். விசில் ப்ளோயர் அப்படின்னா இவர் வேலையில் இருந்தப்போ என்ன நடத்திக்கிட்டு இருந்தார், இதை பற்றி நடத்திக்கிட்டு இருந்தாரா, இல்லை ஏதாவது சேனல் வச்சுருந்தாரா, ஏதாவது பிளாக் போட்டுட்டு இருந்தாரா, இல்லை எஃபில் எழுதிட்டு இருந்தாரா? எதுவுமே கிடையாது. அதுவரையில் இவர் பல பேருக்கு, பல நபர்களுக்கு இந்த மாதிரி நியூஸை கேதர் பண்ணி இந்த நியூஸை கொடுத்துக்கிட்டு இருந்திருக்காரு ஒரு பக்கத்தில். அது எப்படிப்பட்ட நியூஸ்னு பார்த்தீங்கன்னா மக்களே, இப்போ இவர் சவுக்கு சங்கருக்கு எந்தெந்த அதிகாரிகள் இவருக்கு தோதாக இல்லையோ, யாரெல்லாம் இவருக்கு அகெயின்ஸ்டாக இருக்கிறாங்களோ அவங்கள பற்றி நியூஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி கொடுத்துட்டு இருந்திருக்காரு அப்படிங்கிற தகவலும் வெளியாகிட்டு இருக்கு. அது இவர் உள்ளுக்குள்ளே என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாரோ அதை வெளியே வந்து பார்த்துக்கிட்டு இருக்கார் இந்த நேம் ஆஃப் மீடியா. இப்போ என்னன்னால் இவருக்கு எந்தெந்த அதிகாரிகள்லாம் தகவல் சொல்லியோ, எந்தெந்த அதிகாரிகள்லாம் இவருக்கு தோதா இல்லையோ இவருங்க பற்றி தப்பாக எழுதிக்கிட்டு இருக்காரு. அது வேற ஒரு அதிகாரிகளுக்கோ இல்லை வேற ஒரு நபர்களுக்கோ வந்து இன்டர் டிபார்ட்மெண்ட் பாலிடிக்ஸில் வந்து ஃபேவரபுளாக இருக்குது. இவர் உள்ளுக்குள்ளேருந்து பார்த்த வேலையை வெளியே வந்து பார்த்துட்டு இருந்திருக்காரு. பட் எப்படி பார்த்தாலுமே இவர் விசில் ப்ளோயர் அப்படிங்கிற வார்த்தையை எப்படி சொல்கிறாங்கன்ற புரியல மக்களே. இப்படி விசில் ப்ளோயராக இவர் எப்படி ஏன் இருக்க முடியாது? ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங் மக்களே, ஒரு கவர்மெண்ட்டுக்குள்ளே நீங்கள் வேலை பார்த்துக்கிட்டு நான் வந்து லஞ்சத்தை எதிர்த்து நான் போராடுறேன், ஊழலை எதிர்த்து போராடுறேன், நான் விசில் ப்ளோயராக இருக்கேன் அப்படிலாம் நீங்கள் வந்து வெளியே வந்து பேசவே முடியாது. ஏனென்றால் நீங்கள் அரசு ஊழியராக நீங்கள் இருக்கிறீங்கனாலே உங்களுக்கு ப்ரொமோஷன்ஸ்க்கும் ட்ரான்ஸ்ஃபர்ஸ்க்கும் டெபுடேஷனுக்கும் நீங்கள் உயரதிகாரி நாடி தான் ஆகணும். அப்போது நீங்கள் உயரதிகாரியை நாடுறப்போ உங்களுடைய ப்ரொமோஷன்ஸையோ இல்லை டெபுடேஷன்ஸையோ ட்ரான்ஸ்ஃபர்ஸையோ மெரிட்ஸில் கூட அவர் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவர் தவிர்க்கலாம், அவாய்ட் பண்ணலாம். இப்போ நீங்கள் அந்த அதிகாரியை பற்றி தப்பாக நீங்கள் வெளியே நியூஸ் கொடுக்குறீங்க அப்படின்னால் அப்போது உங்களுக்கு ப்ரொமோஷனோ டெபுடேஷனோ ட்ரான்ஸ்ஃபரோ கொடுக்காதனால நீங்கள் தப்பு சொல்லி கொடுத்துட்ருக்குறீங்க அப்படிங்கிறதை ரொம்ப அப்பட்டமாக தெரியும். ஸோ விசில் ப்ளோயரு நான் வந்து உள்ள நடக்க தப்பெல்லாம் வெளிக்கும் சொல்லிட்டு உட்காந்துருப்பேன் அப்படிங்கிற மாதிரி விஷயத்தை நீங்கள் பண்ணுறீங்கனால் அப்போ ஜாப் ரிசைன் பண்ணிட்டு வெளியே வந்துடணும். வெளியே வந்து விசில் ஊதிட்டு உட்காந்துருக்காங்க நீங்கள் ஜாலியாக. உள்ளே வந்து விசில்லாம் ஊத முடியாது. இதுதான் கிரவுண்ட் ரியாலிட்டி. ஸோ இவரை வந்து விசில் ப்ளோயர் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறாங்க அவங்க டிஃபென்ஸ் லாயர் அப்படிங்கிறது வேடிக்கையான விஷயமாக இருக்கிறது. இன்னொரு விஷயம், வெளியே வந்து மட்டும் என்ன விசில ஊதிருக்காரு, எதை விசில் ஊதி உட்காந்துருக்காரு அவர் எனக்கு தெரியல மக்களே. ஏதாவது ஒரு மிகப்பெரிய வழக்கை வந்து ஒரு உடைச்சிருக்காரா, இல்லை மிகப்பெரிய ஊழலை வந்து எடுத்து வச்சிருக்காரா,
செந்தில் பாலாஜி வழக்கு அப்படிங்கிறது அண்ணாமலை அவர்கள் மூலியமாக வெளிவந்த வழக்கு. அதில் இவர் எதுவுமே செய்யலை. இவர் அந்த ஒரு இடத்துல அண்ணாமலை பண்ணதுக்கு அப்புறம் இவர் அதை தோதா எடுத்து பேசி இவர் இந்த பெருமையை வாங்கிக்க ட்ரை பண்ணுறார். செந்தில் பாலாஜி வழக்கு சவுக்கு சங்கரால் வெளியே வரல, அண்ணாமலையில் வெளியே வந்துச்சு ஆக்சுவலாக. அதே மாதிரி ஆர்டர்லி விஷயமும் அண்ணாமலையில் வெளியே வந்துச்சு. சவுக்கு சங்கர் ஒன்றும் பண்ணல. சவுக்கு சங்கர் அதனை வெளியே சொல்லி பேசினார், அவ்வளோதான். பட் அண்ணாமலை தான் அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஆணாய்வனை போட்டதுக்கு அவர் தான். ஸோ இப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த மாதிரி வழக்குகள் எல்லாத்தையும் எப்படி இவர் அதுக்கான பெருமை எடுத்துக்கிறாருன்றது இங்கே பார்க்க முடியுது மக்களே. இவருடைய பேசக்கூடிய எல்லா விஷயம் எடுத்து பார்த்தீங்கன்னா 2% உண்மை இருந்தால் பெரிய விஷயம். மற்ற எல்லாமே யாருக்கோ சப்போர்ட் பண்ணுறதுக்காக அவங்களுக்கு அடியாள் வேலை தான் பார்த்துட்டு இருந்திருக்காரு சவுக்கு சங்கர். இன்னொரு மிக முக்கியமான விஷயம் நான் இங்கே சொல்ல விரும்புகிற மக்கள், அதாவது சவுக்கு சங்கர் இந்த 2008 வருஷம் 14th of April எதனால் அந்த ஒரு ஆடியோவை வந்து வெளியே லீக் பண்ணார் அப்படிங்கிற காரணம் இருக்கின்றது பார்த்தீங்களா. அதை நான் சொல்ல விரும்புகிற மக்களே, சவுக்கு சங்கரை பொறுத்தளவுக்கு அப்போது ஆச்சிமுத்து சங்கர், நாட் சவுக்கு சங்கர். ஸோ அப்போது சங்கர் வந்து என்ன வந்துக்கா டிவிஎஸ்சியில் அப்படின்னு பார்த்தால், ஹி வாஸ் அ ஸ்பெஷல் அசிஸ்டன்ட் ஆஃப் தி கான்ஃபிடென்ஷியல் செக்ஷன். அது வேலை பார்த்துட்டு இருந்திருக்கார். அங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு வருட காலமாக அவர் என்ன கேட்டிருக்காருன்னு கேட்டிங்கன்னா, ஹி வாண்ட்ஸ் அ டெபுடேஷன் ஆர் ட்ரான்ஸ்ஃபர் டு ASO இன் செக்ரட்டேரியட், விச் இஸ் கால்ட் அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் இன் செக்ரட்டேரியட். சரி, இப்போ இந்த ASOக்கு என்னங்க பெரிய பொறுப்பு இருக்குது அப்படின்ற கேள்வி இருக்குங்களா. அந்த கேள்வி நான் பதில் சொல்ல போகிறேன் உங்களுக்கு. ASO அப்படிங்கிறது மிக 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 ஒரு சென்சிட்டிவ்னு சொல்லலாம், இல்லை ரொம்ப ஒரு கூடுதல் பொறுப்பு வாய்ந்த விஷயம் செக்ரட்டேரியட்டை பொறுத்தளவுக்கு. என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தே ப்ரொவைட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சப்போர்ட் டு தி ஹையர் அஃபீஷியல்ஸ் இன் த செக்ரட்டேரியட். ஒன்று. ரெண்டாவது, இம்ப்ளிமெண்டேஷன், கவர்மெண்ட் பாலிசிஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதும் அந்த மீட்டிங்ஸை கோஆர்டினேட் பண்ணுறதும் எப்படி நடந்திருக்கு அப்படிங்கிறத ஹேண்டில் பண்ணுறதும், அஃபிஷியல் கரஸ்பாண்டன்ஸ் ஹேண்டில் பண்ணுறதும், எங்கே நடந்திருக்கு, எப்படி நடந்திருக்கு, என்னமா நடந்திருக்கு, என்ன விஷயம் பண்ணிருக்காங்க பண்ணலன்றதை வந்து கண்காணிக்கிறதும், இது எல்லாமே ASOவுடைய கண்ட்ரோலில் வரக்கூடிய ஒரு மிக முக்கியமான போர்ட்ஃபோலியோன்னு சொல்லலாம். இப்போ இதனை ஏன் கேட்கிறார் அப்படிங்கிற கேள்வின்னு பார்த்தீங்கன்னா மக்களே, இதுக்கு உள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய டெண்டர்ஸ் ஒர்க் அவுட் ஆகும், நிறைய கான்ட்ராக்டர்ஸ் இருப்பாங்க, நிறைய கான்ட்ராக்ட் ஆட்கள் இருப்பாங்க, நிறைய பேர் இது உள்ளே இருப்பாங்க. இப்போது இவங்களையெல்லாம் கைக்குள்ளே போட்டு வச்சுக்கிட்டா சவுக்கு சங்கர் எதிர்பார்க்கக்கூடிய லம்சம் அமௌண்ட் அப்படிங்கிறது அவருக்கு கிடைக்கும்ன்றதா இது மிக முக்கியமான வார்த்தை. நான் ஏன் இது சொல்கிறேன்னா மக்கள், சும்மா நான் சொல்ல உங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் சொல்ல விரும்புகிறேன். அந்த சவுக்கு சங்கர் கூட இருக்கக்கூடிய பிரதீப்னு பையன் இருப்பான், பையன்லாம் தெரிஞ்சிருக்கும் மக்களே. அந்த பயபுல என்ன பண்ணுச்சுன்னா, ஒரு வாட்டி ஒரு இன்டர்வியூ கொடுக்கப்போ ஒரு மீட்டிங்கில் ஒரு இன்டர்வியூவில் பேசியிருக்கு. அதாவது மெரினா பீச்சில் போயிட்டு அவர் காரை பார்க் பண்ணானா, பார்க் பண்ணுற சமயத்தில் 100 ரூபா வந்து அவங்க பில் கொடுத்துருக்குறாங்க பார்க்கிங் சார்ஜஸ் சொல்லிட்டு. இப்படி நீங்கள் 100 ரூபா கேட்குறீங்கன்னு கேட்டதுக்கு, இல்லை இதான் சார்ஜ்னு பேசுகிறேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மெரினா பீச்சு, பெஸ் நகர் பீச்சு, பனகல் பார்க் பண்ணி பஸ்ஸெல்லாம் பொறுத்தளவுக்கு நீங்கள் 1 மணி நேரத்துக்கு உங்கள் 2 வீலரை பார்க் பண்ணிங்கன்னா 5 ரூபா தான் சார்ஜ். ஆனால் அவங்க 20 ரூபா போடுவாங்க. அதே மாதிரி 1 மணி நேரத்துக்கு நீங்கள் உங்களோட காரை பார்க் பண்ணால் 20 ரூபா தான் சார்ஜ். ஆனால் அவங்க 100 ரூபா போடுவாங்க. இது இன்றைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய இஷ்யூ ஆகிட்டு, இன்றைக்கு இல்லை, கிட்டத்தட்ட ஒரு ஃபியூ மந்த்ஸ் பேக் பார்த்தீங்கன்னா இதே மெரினா பீச்சில் ஒரு வேன் பார்க் பண்ணியிருக்காங்க, வெளியூர்லேருந்து வந்த ட்ராவல்ஸ் வேன் பார்க் பண்ணியிருக்காங்க. அந்த வேனுக்கு மேலே ஒரு பெரிய அமௌண்ட்டை வந்து லெவி பண்ணியிருக்கான், பார்க்கிங் சார்ஜஸ் தான். அவங்க வந்து பார்த்து ஷாக் ஆகிட்டு சண்டே ஆகிடுச்சு, கை கலப்பாகி போச்சு. ஸோ கை கலப்பு போலீஸ் கம்ப்ளைண்ட் ஆகி போச்சு, எஃப்ஐஆர் ஆகிடுச்சு. ஆனதுக்கு பிறகு என்ன மேட்ரு கேட்டப்போ, இவ்வளோ அமௌண்ட் எப்படி நீ கொடுக்குற, என்ன அமௌண்ட் வந்து உண்மையான அமௌண்ட்டு சொல்லி கேட்டு பிரச்சனை வந்தவொடனே இது சென்னை கார்பரேஷனுக்கு காதுக்கு வந்து போக ஆரம்பிச்சதுக்கப்புறம் சொல்லிட்டாங்கன்னா, ஒவ்வொரு 15 அடிக்கும் ஒரு போர்டு போடணும், அந்த போர்டில் எவ்வளோ அமௌண்ட்டு சார்ஜ் பண்ணுறாங்கன்றதை தெளிவாக எழுதணும்னு சொல்லிட்டு ஒரு உத்தரவு போடப்பட்டது. அந்த உத்தரவை அந்த கான்ட்ராக்டர் வந்து ஃபாலோ பண்ணவே இல்லை. ஃபாலோ பண்ணாதனால இதனை மறுபடியும் ஒரு கம்பெனியில் லான்ச் பண்ணுறாங்க. ஸோ உடனே என்ன பண்ணுறாங்க, அந்த கான்ட்ராக்ட், அந்த பர்டிகுலர் கான்ட்ராக்டரை வந்து கேன்சல் பண்ணிக்கிறது சென்னை கார்ப்பரேஷன். இதனை எதிர்த்து உயர்நீதிமன்றத்துக்கு வந்து ஒரு வழக்கு போடுறாரு. அந்த வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றத்துக்குள்ள சென்னை கார்ப்பரேஷன் தெளிவாக சொல்லிட்டாங்க, நடந்த சம்பவத்தை விவரிச்சிருக்கிறாங்க.
சென்னை உயர்நீதிமன்றம் இவருடைய கான்ட்ராக்ட் ரத்தானது சரின்னு வந்து தீர்ப்பு கொடுத்துருச்சு. இப்பொழுது அடுத்த ஒரு கான்ட்ராக்டர் வர வரைக்கும், அடுத்த ஒரு பிட்டிங் வந்து கான்ட்ராக்டர் வந்து வர வரைக்கும் நீங்கள் மெரினா பீச்லேயோ பெஸ்நகர் பீச்லேயோ பனகல் பார்க் பாண்டி பசார்லையோ நீங்கள் ஃப்ரீயாக வண்டியை பார்க் பண்ணலான்றது இப்பொழுது போடப்பட்டிருக்கின்ற உத்தரவு. ஏன் நான் சொல்கிறேன் மக்களே, இந்த இடத்துல அந்த பிரதீப்ன்ற பையன் தன்னோட காரை பார்க் பண்ணி 100 ரூபா சார்ஜ் பண்ணவுடனே அந்த பையன் என்ன பண்ணுறான்னா 100 ரூபாய் ஏன் சார்ஜ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ட்வீட் போட்டு சென்னை கார்பரேஷனுக்கு சென்ட் பண்ணுறான். உடனடியாக அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த கான்ட்ராக்டரை வந்து கால் பண்ணி ஏறினாங்க. ஏறின உடனே அந்த இடத்துலேருந்து எப்படி வந்து ட்வீட் யார் போட்டான்னு பார்த்துட்டு அவன் என்ன பண்ண சௌக்ஷங்கர் கால் பண்ணுறான். சௌக்ஷங்கர் உடனே பிரதீப்புக்கு கால் பண்ணி, அப்போல்லாம் பிரதீப் சௌக்ஷங்கர் ரொம்ப கூட்டுறதுக்கு ரொம்ப ஒட்டு வரவாக இருந்துட்டு இருந்த சமய மக்களே, பிரதீப் கால் பண்ணி தம்பி என்ன பண்ணி வச்சிருக்க, ட்வீட்டை டெலிட் பண்ணுப்பா, அவர் நம்மால் தான் எடுத்திருக்காரு கான்ட்ராக்டை, நான் ட்வீட் டெலிட் பண்ணி சொல்லியிருக்கான். உடனே இந்த ட்வீட் வாஸ் டெலிட்டட் பை தி பிரதீப். ஸோ இந்த அளவுக்கு அந்த கான்ட்ராக்டர்காரங்க யார் எந்தெந்த மாதிரி பாலிசிஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு யாருக்கு டெண்டர் விட்றாங்க, யார் இதை எடுக்கிறாங்க, அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறதை ஃபுல்லாக மானிட்டர் பண்ண வேண்டிய இடத்தில் இருப்பது இந்த ஏஎஸ்ஓ பொறுப்பில் இருக்கக்கூடியவங்க தான், அசிஸ்டண்ட் செக்ஷன் ஆஃபீஸர்ஸ். ஸோ இவர்கள் என்ன மாதிரியான ரிப்போர்ட்டை எழுதணும் அப்படிங்கிறதுக்கும் இந்த கான்ட்ராக்டர்ஸ்க்கு வந்து கவனிப்பாங்க அப்படின்றதும் ஒரு இன்னொரு கூடுதல் தகவல் மக்களே. இப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த இடத்தை ஏன் சவுக்கு சங்கர் கேட்டிருக்கான்ற இப்போ நீங்கள் புரிஞ்சுக்க முடியும் மக்களே. எல்லாத்துக்குமே காரணம் துட்டு தான். துட்டு வேணும், நல்லா பணம் சம்பாதிக்கணும், என்ன பண்ணுறது. அப்போ இந்த இடத்துல போய் உக்காந்தா இந்த இடத்துல இந்த கவர்மெண்ட் பாலிசி இம்ப்ளிமெண்ட் பண்ணுற இடத்துல யார் என்னென்ன பண்ணுறாங்க, யாருக்கு டெண்டர் போகுது, யார் எடுக்கிறாங்க அந்த டெண்டர்ஸை, இந்த பாலிசி இம்ப்ளிமெண்டேஷனில் யார் என்னென்ன மாதிரியான கோல்மால் பண்ண முடியும், அது எப்படி இவங்க ரிப்போர்ட் எழுதுனா என்ன மாதிரி ரிப்போர்ட் எழுதுறதுக்கு வந்து இவங்க என்னென்ன மாதிரி காசு கேட்க முடியும், இது எல்லாத்தையும் தெரிந்து வைத்து கொண்டு தான் இப்போ இருக்கக்கூடிய டிவிஎஸ்சியில் ஹி வாஸ் கிவன் ஜாப் ஒன்லி ஆன் ஏ கருணை அடிப்படை, நாட் மெரிட்டோரியல் பேசிஸ். டிஎன்பிசி எழுதி குரூப் 4 குரூப் 3 பாஸ் பண்ணி அப்படி வேலைக்கு வந்தவர் கிடையாது சவுக் சங்கர் அவர்கள். அவங்க அப்பா இருந்தாலும் கருணை அடிப்படையில் வேலை கொடுக்குறாங்க. பட் அங்கே இருந்துட்டு அவங்க ப்ரொமோஷன்லாம் வாங்கி ஸ்பெஷல் அசிஸ்டண்ட் ஆஃப் தி கான்ஃபிடென்ஷியல் செக்ஷனில் இருந்து ஹீ இஸ் ஆஸ்கிங் ஃபார் ஏஎஸ்ஓ பதவி, ஏஎஸ்ஓ பொறுப்புக்கு போகாதா செக்ரட்டேரியட்டில். ஸோ இதனை அங்கே இருக்கக்கூடிய டிபிசி டைரக்டரோ யாருமே அவங்க வந்து அந்த சஜஸ்ட் பண்ணவும் இல்லை, ரெக்கமெண்ட் பண்ணவும் இல்லை. ஸோ எனக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ண மாட்டேன்றீங்கல்ல, நான் உங்களுக்கு என்ன பண்ணுறேன் பாருங்கள் அப்படிங்கிறதுனால தான் இந்த மாதிரி வேலையை செய்திருக்கிறார் அப்படிங்கிறது தான் இங்கே வைக்கப்பட்டிருக்க முக்கியமான வாதம் மக்களே. இது இப்பொழுது யோசிக்கும் பொழுது சரியான வாதமாக தெரிகிறது. சவுக் சங்கர் ஆக்டிவிட்டி, இந்த பார்க்கிங் நடந்த விஷயம் இதெல்லாம் வச்சு பார்க்குறப்போ இவருக்கு என்ன தேவைப்பட்டிருக்கு, என்ன தேவை இருந்திருக்கு, அந்த தேவை எங்கே பூர்த்தி பண்ணிக்க முடியுன்றது ரொம்ப தெளிவாக பார்த்துருக்காரு. அதுலேயும் பாருங்கள் ஒரு கிரிமினல் வேலை பார்த்து வச்சுருக்காருன்ட்டு இந்த ஆடியோவை லீக் பண்ணிவிட்டு அந்த பென்ட்ரைவ் தூக்கி உடைச்சிருக்கார். ஸோ பென்ட்ரைவ் உடைச்சிட்டா கேஸ் ஸ்ட்ராங்காக இருக்காதுன்றது அவருடைய எண்ணமாக இருந்திருக்கு. தெர் இஸ் சம்திங் கால்டு லாஃபுல் ஜட்ஜ்மெண்ட், மாரல் ஜட்ஜ்மெண்ட். ஸோ உங்களுக்கு இன்ஃபேக்ட்டு நம்ம தொடர்ந்து பேசுகிற மக்களே, கோகுல்ராஜுடைய கொலை வழக்கை பொறுத்தளவுக்கு யுவராஜுக்கு ஹைகோர்ட்டில் கொடுக்கப்பட்டது மாரல் ஜட்ஜ்மெண்ட் தான். ஏன்னா அதில் ப்ரைம் விட்னஸே ஹாஸ்டல் ஆகிறாங்க. அந்த கோகுல்ராஜ் கூட இருந்த அந்த பெண் சுவாதின்ற பெண்ணே ஷீ பிகம்ஸ் ஹாஸ்டைல். 2 முறை ஜட்ஜு கோவப்படுறாரு, உண்மையை சொல்லுமா, உன் படிப்பு மேலே சத்தியம் பண்ண சொல்லுங்கள், குழந்தை மேலே சத்தியம், படிப்பு மேலே சத்தியம், புக்ஸ் மேலே சத்தியம் எல்லாமே கேட்டும் அந்த பொண்ணு வந்து ஷீ ஹாஸ்டைல்ஸ். அப்படி இருந்தும் ஜட்ஜ்மெண்ட்டில் யுவராஜை கன்விக்ட் செய்கிறார்கள். ஸோ திஸ் பிகம்ஸ் ஏ மாரல் ஜட்ஜ்மெண்ட். ஸோ எல்லா வழக்கிலையும் லாஃபுல்லாக அப்படிங்கிறது கிடையாது, மாரல் ஜட்ஜ்மெண்ட்டு கண்டிப்பாக இருக்கும். அதன் அடிப்படையில் சுஜாதா அப்படிங்கிற பென்ட்ரைவ் இல்லை அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக இந்த கேஸை வந்து கன்விக்ஷன் பண்ணாமல் விட்டுருக்கிறது அப்படிங்கிறது சரியல்ல. ஏனால் தெர் இஸ் சம்திங் கால்டு சப்ஸ்டான்ஷியல் எவிடன்சஸ், சர்க்கம்ஸ்டான்ஷியல் எவிடன்சஸ் இருக்கின்றன. அண்டு மிக முக்கியமாக அங்கே பி சண்முகம் அவர்களுடைய விசாரணை கமிஷன் ரிப்போர்ட்டை இங்கே வந்து ப்ரொடியூஸ் பண்ணவே இல்லை, அதை எடுத்துக்கவே இல்லை லோயர் கோர்ட். இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா இந்த கொடுக்கப்பட்ட கம்ப்ளைண்ட் எப்படி கொடுக்கப்பட்டுச்சு அப்படிங்கிற இந்த கம்ப்ளைண்ட் காப்பி எடுத்துக்கல லோயர் கோர்ட். இது எல்லாம் வைத்து பார்க்கும்பொழுது தப்பு செய்திருப்பதற்கு 100% வாய்ப்பு இருக்குது, தப்பு செய்திருப்பார் அப்படிங்கிற விஷயத்தை தான் இன்றைக்கு ஹைகோர்ட் வந்து ஒரு தே கம் டு கன்க்ளூஷன்.
இந்த அடிப்படையில் சவுக்கு சங்கருடைய டிவிஎஸ்சி வழக்கு அப்படிங்கிறது நாம் விரைவில் எதிர்பார்க்கலாம் மக்களே. ஹோப்ஃபுல்லி நெக்ஸ்ட் 2 months நம்ம நினைக்கலாம். 2 மாதத்துக்குள்ளே இதுக்கான ஒரு ஜட்ஜ்மெண்ட் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறதாக நாம் பார்க்கிறோம். அப்படி கிடைச்சதுனால் டிவிஎஸ்சி வழக்கில் 2008 பண்ண தவறுக்கு 2024 தண்டனை கிடைக்குமா கிடைக்காத நம்ம பொறுத்து பார்க்கணும் மக்களே. என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். டிஎன்சி சிட்ஸ், நம்பிக்கையே எங்கள் பாரம்பரியம். சக்தி மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி மாணவி ஸ்ரீமதி 600க்கு 589 மதிப்பெண்கள் பெற்று மாவட்ட அளவில் முதலிடம் பெற்று சாதனை. சக்தி மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி காணியாமூர், சின்னசேலம், கள்ளக்குறிச்சி சேர்க்கைக்கு வரவேற்கிறோம்.